வணக்கம். இன்னைக்கு சண்டே காலையில் குளிச்சு முடிச்சுட்டு கோடகநல்லூர், அதாவது செவ்வாய் ஸ்தலம் அப்படிப்பாங்க. அங்கே பெருமாள் கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது. அதில் என்னுடைய ஸ்டூடெண்ட் எசக்கின்னு என்னுடைய அருமையான ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் வாங்க சார் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அப்படி எங்கள் வீட்டுக்கும் வாங்க அப்படின்னாப்புல. அதனால சரி அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் வீடு அந்த கோடகநல்லூர் பக்கத்தில் உள்ள நடுக்கல்லூர். நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். நானும் அவரும் அந்த கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கெலாம் போய் நல்லபடியாக செவ்வாய் ஸ்தலத்தில் போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த ஆற்றுக்கு கூட்டு போனாப்புல. ஆற்றுக்கு கூட்டு போனால் ஆறு அவ்வளவு அமைதியாகவும் அழகாக இருக்குது. ரொம்ப அதாவது ஆறு சுத்தமாக இருக்குது. அதாவது கிராமத்தில் உள்ள ஆறு, அதாவது நல்ல கிராமம், சுற்றி வயல்வெளி, அங்கங்கே அந்த குருவிகள் சத்தம், மக்கள் அங்கங்கே 2 பேர் நின்று துணி வச்சுருக்காங்க, குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாமரத்தில் உள்ள அப்படியே அந்த இலகுகள் சிறகுகள் அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். நம்ம குறுக்குத்துறை ஆற்றுல நிறைய பொல்யூஷன், அதாவது ஆற்றை அவ்வளவு அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் கழிவுகள், துணி, ஏகப்பட்ட துணியை போட்டு வச்சுருக்காங்க, பிளாஸ்டிக் கழிவுகளை தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. ஏன் இந்த நைட்டு நேரத்தில் உட்காந்து பேசிக்கிட வேண்டியது, ட்ரிங்க்ஸு சாப்பிட வேண்டியது, அந்த பாட்டிலை தூக்கி நொறுக்கி போட்டு தண்ணிக்குள்ளே போட்டுருந்தாங்க. உள்ளுக்குள்ள இறங்கும்போது காலில் குத்திடுது. உள்ள பூராமே பொல்யூஷன். அதாவது வீட்டில் உள்ள குப்பையை கொண்டு போய் ஆற்றுல கொண்டு போடுறாங்க. இதை நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு. அதாவது தாமிரபரணிங்கிறது நம்மளுடைய தாய் தான். நம்ம தாயை நம்ம கலங்கப்படுத்தலாமா? அதனால தயவு செய்து நீங்கள் அந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க, துணிப்பையை யூஸ் பண்ணுங்க. ஆற்று பக்கத்தில் குப்பை பாட்டிலு அதெல்லாம் போடாதீங்க. நிறைய ஸ்கூலு காலேஜு அதிலெல்லாம் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடத்துங்க. அதாவது என்ன நடத்தணும்னா ஆற்றை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும்னு நடத்துங்க. இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னா, பாபநாசத்தில் அந்த துணி கழிவே இப்போ எடுத்திருக்காங்க. டண்டனாக துணி கழிவுகள் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அஸ்தி கரைக்கிறது எல்லாத்தையும் நம்ம கலெக்டர் பேன் பண்ணிட்டாங்க. அதாவது இனிமேல் தண்டனை, அதாவது வேஸ்ட் துணியை அங்கே தூக்கி போட்டால் தண்டனை, அஸ்தியை கரைச்சா தண்டனை, இனிமேல் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டும் என்ன செய்யுது, ஆற்றை சுத்தப்படுத்தணும்னு நினைக்கி. ஆனால் மக்களாகிய நம்ம மனசு வச்சா தான் இது சுத்தமாகும். கண்டிப்பாக நம்ம தாமிரபரணி தாயை பார்த்துக்குவோம். நன்றி, வணக்கம்.